வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வராக 6வது தடவையாகவும் ஜெயலலிதா ஜெயராம் பதவியேற்பு. வட்டாப்பிளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் பொங்கல் விழா ஆரம்பம். கல்முனையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். மண்சரிவு அபாயம் காரணமாக தெஹியோவிட்ட மற்றும் யாட்டியாந்தோட்டை பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்வு. தாய்லாந்தின் விடுதியொன்றில் ஏற்பட்ட தீயினால் 17 மாணவிகள் பலி. தமிழக முதல்வராக 6வது தடவையாகவும் ஜெயலலிதா ஜெயராம் இன்று பதவியேற்றார். முதல்வர் ஜெயலலிதாவுடன் 28 அமைச்சர்களும் இன்று நண்பகல் ஆளுநர் ரோசையா முன்னிலையில் பதவியேற்றனர். கடல் நீரில் விளக்கெரியும் அதிசயம் மிகுந்த வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் பொங்கல் விழா நடைபெற்று வருகின்றது. வடக்கே முல்லையும் மருதமும் ஒருங்கே அமையப்பெற்ற வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெறுகின்றது. வட்டாப்பிளை கண்ணகியம்மன் ஆலயமானது இலங்கையின் வடபகுதியான வன்னி பெருநிலப்பரப்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வட்டாப்பிளை கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் முள்ளியவளை, தண்ணீரூற்று ஆகிய கிராமங்களை அயற் கிராமங்களாக கொண்டுள்ளதோடு நந்திக்கடலும் வயல்வெளிகளும் சூழ இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அடங்காப்பற்று என அழைக்கப்படும் வன்னி பிரதேசத்தை ஆண்ட வன்னி மன்னர்களால் பரிபாலிக்கப்பட்ட இவ்வாலயத்தை போர்த்துகேயர் காலத்தில் போர்த்துகேய தளபதியாக நெவில் என்பவன் அழிக்க முற்பட்ட போது ஆலயத்தில் நின்ற பன்னிச்சை மரம் தனது காய்களை வீசி ஆலயத்தை அழிக்க விடாது தடுத்தமையை வரலாறு மூலம் அறிய முடிகின்றது. முல்லைத்தீவில் ஆரம்ப காலத்தில் விவசாயிகளால் ஆரம்பிக்கப்பட்ட பொங்கல் வழிபாடானது பின்னர் 1950களில் வாரம் ஒரு நாள் என்ற வழிபாடாகி பின்னர் வேதாகம வழிபடி முறையான பூசைகளுடன் இடம்பெற்றது. 1958ஆம் ஆண்டளவில் ஆலய பரிபாலன சபையின் கீழ் இவ்வாலயம் கொண்டுவரப்பட்டு ஆலய வழிபாடுகள் நடைபெற தொடங்கின. பல ஐதீகங்களை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க வட்டாப்பிளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் பொங்கல் விழாவில் காவடி மற்றும் பறவை காவடி கற்பூர சட்டி எடுத்து பக்தர்கள் தமது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். வரலாற்று சிறப்புமிக்க வட்டாப்பிளை கண்ணகி அம்மனின் அருள் வேண்டி நாடு முழுவதிலும் உள்ள பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வட்டாப்பிளை கண்ணகி அம்மன் ஆலய பொங்கல் விழா தொடர்பான தகவல்களை நேரலையாக வழங்குகின்றார் சக்தி FM அறிவிப்பாளர் ஞானகுமாரன் கனாதீபன். வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வட்டாப்பிளை கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய வைகாசி பொங்கல் உற்சவம் சிறப்பான முறையில் இன்று காலை பொழுதிலிருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரவு வரை காட்டா விநாயகர் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த உப்பு நீரில் விளக்கெரிகின்ற அந்த விளக்கு இன்று காலை வட்டாப்பிளை கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டதை தொடர்ந்து இங்கே பொங்கல் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதேவேளையில் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இங்கே பல்லாயிரக்கணக்கான பக்த அடியார்கள் வருகை தந்த வண்ணம் இதே போல இங்கே பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்தவர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை பூர்த்தி செய்வதற்காக பொங்கல் வைத்து இங்கே நேர்த்திக் கடன்களை பூர்த்தி செய்தவனவும் இருக்கிறார்கள். அதே வேளையில் ஆலயம் இப்போது நிர்மாணம் செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாக ஆலயத்தின் ஒரு பகுதியில் அம்பாளுக்கு சிறப்பான முறையில் பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாலை வேளையில் தீமிதிப்பு வைபவமும் அதைத் தொடர்ந்து இன்று நள்ளிரவு 12 மணிக்கு பெரிய பொங்கலும் இடம்பெற இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து இங்கே பொங்கல் உற்சவம் சிறப்பான முறையில் நிறைவடைய இருக்கிறது. எனவே இந்த வருடமும் வழமை போலவே வைகாசி மாசத்தில் வருகின்ற இந்த விசாக பொங்கல் விழாவை சிறப்பான முறையில் வட்டாப்பிளை மண்ணில் பக்த அடியார்கள் இங்கே அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். நியூஸ் செய்திகளுக்காக ஈகனாதிபர். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பகுதியில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையால் தமது நெற்பயிற்சியை அழிவடைந்துள்ளதாகவும் அதற்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்முனை கண்டம், நட்பிட்டிமுனை மற்றும் பிறவாவி கண்டம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பாரிய வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக இந்த விவசாயம் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விவசாயிகளும் சரியான சிரமத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட இந்த விவசாயிகளுக்கு எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அப்படியான நடவடிக்கைகள் எடுத்து அவர்களுடைய பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படாதவாறு எல்லோருக்கும் பொதுவான நடவடிக்கை செய்ய முடியும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் மிச்சம் கஷ்ட நிலையில் ஏற்பாட்டு இதுகளை கொண்டாந்து நாங்கள் எங்களை வாழ்நாள் முழுதும் அதுக்குள்ளேயே செலவழிச்சு முழுதும் நச்சு வைத்து முழுதும் இங்கே பாருங்க அழுகி, இங்கே பாருங்க முழுதும் அழுகி கும்பமாக முழுதும் அழுகி தண்ணியில மிதக்குது.
வெள்ளம் வடிந்தோட ஆரம்பித்துள்ளதை அடுத்து கொழும்பை அண்மித்த பகுதிகளில் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த கடற்படையினர் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளனர். வெள்ள நிவாரண பணிகளுக்காக படகுகளுடன் 105 குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரமாலவி குறிப்பிட்டுள்ளார். தற்போது வெள்ள நிலைமை வழமைக்கு திரும்புவதை அடுத்து 3 குழுக்களை தவிர்த்து ஏனையவர்கள் மீள அழைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் கூறியுள்ளார். சுமார் 23,000க்கும் அதிகமானவர்கள் கடற்படையினரால் படகுகள் ஊடாக மீட்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1,50,000க்கும் மேற்பட்டோருக்கு கடற்படையினரால் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரமாலவி தெரிவித்துள்ளார். மண்சரிவு அபாயம் காரணமாக கேகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட மற்றும் யாட்டியாந்தோட்டை பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். கேகாலை தெஹியோவிட்ட ஈவியகொல்ல தோட்டத்தில் மலைக்கு கீழாக அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியில் மண்மடுகள் சரிந்து விழுந்துள்ளன. அத்துடன் குடியிருப்பு பகுதியில் நிலத்தில் குழிகள் ஏற்பட்டு நீர் வெளியேறுவதனால் மண்சரிவு அபாயம் நிலவுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். 60 குடும்பங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தங்கியுள்ளனர். தற்காலிகமாக தங்கியுள்ள மக்களுக்கு தோட்ட நிர்வாகம் மற்றும் பிரதேச செயலகத்தினால் உணவு வழங்கப்படுவதாக இந்த செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியின் கித்துல்கல குருமெட்டிய வீதியில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த வீதியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அத்துடன் குருமெட்டிய பகுதியைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அதிகாரிகளினால் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிரச ஜோன்கீல்ஸ் வெசாக் வலயத்தின் 3ஆம் நாள் என்றாகும். வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புனித சின்னங்களை வழிபடுவதற்காகவும் அலங்காரங்களை பார்வையிடுவதற்காகவும் இன்று காலையிலிருந்து பெருந்திரளான பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். இதேவேளை இரத்ததான முகாம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பு 2 பிரேப்ருக் பிளேஸில் உள்ள MTV MBC தலைமையக வளாகத்தில் சிரச ஜான் கீல்ஸ் வெசாக் வலயம் அமையப்பெற்றுள்ளது. சிரச ஜான் கீல்ஸ் வெசாக் வலயத்தை பார்வையிடுவதற்காக நேற்றைய தினம் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பகவானின் புனித கேசம் உள்ளிட்ட புனித சின்னங்களை பக்தர்கள் வழிபடுவதற்குரிய சந்தர்ப்பம் இன்றும் பக்தர்களுக்கு கிட்ட உள்ளது. வெசாக் வலயத்தில் LED தொழில்நுட்பத்தில் இம்முறை அலங்கார பந்தல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இம்முறை வெசாக் வலயத்தில் பக்தி கீதங்கள் இசைக்கப்படுகின்றன. முதல் முறையாக வெசாக் வலயத்துடன் இணைந்துள்ள இலங்கை கடற்படையினரின் வெளிச்சக்கோடுகளும் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடற்படையின் கலாசார பெருகரவும் சிரச ஜான் கீல்ஸ் வெசாக் வலயத்தை அலங்கரிக்கிறது. வெசாக் வலயத்திற்கு வருகை தரும் மக்களுக்காக மூலிகை பானம், தேநீர் மற்றும் குளிர்பான தான சாலைகளும் அன்னதான சாலையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிரஸ் FM அறநெறி பாடசாலை மாணவர்களுக்காக நடத்தும் போட்டி நிகழ்ச்சிகள் இன்றும் நடைபெற்று வருகின்றது. யாழ்குடா நாட்டில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ராக் டீம் என்ற குழுவுடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக சுன்னாகம் போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து வாளொன்றும் நீண்ட கத்தி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். கந்தரோடை மற்றும் தெளிப்பளை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 17 வயதான 2 இளைஞர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் உயர்தர வகுப்பில் கல்வி பயிலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ராக் டீம் என்ற குழுவுடன் தொடர்புடைய சிலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்தி பார்வை அடுத்து.
ஹம்பாந்தோட்டை வீரவில சந்தியில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் பஸ்ஸும் லோரியும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. வெள்ளவாயிலிருந்து அம்பாந்தோட்டை நோக்கி பயணித்த லோரியும் திஸ்ஸமாராமவையிலிருந்து வீரவில நோக்கி பயணித்த பஸ்ஸுமே விபத்துக்குள்ளாகியுள்ளன. இதேவேளை கந்தலாயிலிருந்து சமநலப்பொல கிராமத்திற்குள் 5 யானைகள் புகுந்துள்ளன. கிராமத்துக்குள் புகுந்த யானைகளால் சில வீடுகள் சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.